ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி ப்ளாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை டே 4 பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். போர் அடித்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதை காட்டலாம் அப்படின்றது கொஞ்சம் நான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிப்பேன் வீடியோஸில். பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நான் வந்து வாசலில் வந்து கோலம் போட போகிறேன். கோலம் தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன மாதிரி வீடியோஸ் காட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ரிலேட்டடாக ஒரு ரெசிபி, அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண திங்ஸோட ரிவ்யூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டது ஐஸ்வர்யம் குட்னஸோட ரெட் ஒயின் சோப் பற்றி. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக 2 சோப்பு எனக்கு காலி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு சோப்பு 1 மந்த்துக்கு வரும். சீரம் பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் சொன்னேன் இல்லையா, அது 1 மந்த்துக்கு மேலேயே வரும். ஏன்னா ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் தான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே வருது. எனக்கு வாங்கி நான் 2 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்டில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அளவாக யூஸ் பண்ணால் நிறையவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கொடுக்குது. ப்ளஸ் எந்த ஒரு ஃப்ளா இல்லாமல் ரொம்ப கிளியர் ஸ்கின் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட போகிறோம். இந்த டைமிங்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 3:30 அலாரம் வச்சிடுறது. 3:30 எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி வாசலில் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ மார்கழி மாதம்னா எனக்கு இந்த டைமே பத்தாது. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் கலர் கோலப்பொடிலாம் போட்டு பண்ணுறதுனால. ஸோ இப்போ மாக்கோலன்றதுனால பரவாயில்ல. ஸோ மார்கழி மாதம்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிக்க மாதிரி இருக்கும். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்லேயும் அழகாக மாக்கோலம்லாம் போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock நான் வந்து விளக்கேற்றுறேன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஒரு நாள் 4:30க்கு ஏற்றினேன், ஒரு நாள் 5 மணிக்கு ஏற்றினேன். ஆனால் 5 மணிக்கு மேலே நான் வந்து டைம் எடுத்துக்கிறது இல்லை. 5:30 வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஒரு 4, 4:30, 5 இந்த டைம்குள்ளேயே நான் வந்து விளக்கேற்றிடுறேன். மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையும் முன்னே முடிச்சிடும் இல்லையா. ஸோ ஏர்லி மார்னிங் வெறும் சாமி கும்பிட்றது மட்டும்தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஹரிபரியாக குக் பண்ணி டிஃபன் செஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நான் பாட்டு அப்படியே ஹாயாக இந்த வேலையை செஞ்சிட்ருப்பேன். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து சேஃபான ஏரியா கிடையாது, வெளியெல்லாம் போய் கோலம் போட முடியாதுன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கதவை திறந்து வைக்கணும் கூட தேவையில்லை. கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட சாமி கும்பிட்லாம். நோ இஷ்யூஸ். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அவங்க சாமி ரூமில் போய் விளக்கேற்றுங்க. 5:30க்குள்ளே ஏற்றிடுங்க. அதுவே போதும். சாமி ரூம் கீழே சும்மா குட்டியாக மாக்கோலமோ இல்லை குட்டியாக வெள்ளை பொடி கோலம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். வாசலில் தெளித்து அதெல்லாம் பண்ணணும், சேஃபான ஏரியா கிடையாது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஏன் கதவை நீங்கள் திறந்து கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பார். கதவை திறந்து வச்சா தான் கடவுள் வருவாரா? கிடையாது. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சாமி கும்பிட்லாம். நோ இஷ்யூஸ். என் ஹஸ்பண்ட் கூட நான் அதான் சொல்வார், க்ளோஸ் பண்ண கோலம்லாம் போட வேண்டாம், இது சேஃப் கிடையாது அப்படின்னு. பட் வந்து அவர் என் கூடயே இருக்கனால எனக்கு சேஃபாக இருக்கனால நான் வந்து போட்டுட்ருக்கேன். சப்போஸ் அவர் ஆஃபீஸ் போகிற டைம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கோலத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஏன்னா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock போல் கிளப்பி விட்டாச்சு. ஸ்கூலுக்கு கிளப்பிகிட்ருக்கோம். இந்த காலையில் குளிக்க வச்சு அவனை கிளப்புறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா காமெடியாக ஃபன்னாக போயிட்டு இருக்கும். நான் அவனுக்கு பவுட்ரு போடுறதெல்லாம் பார்த்தா அவன் விளாட்றேன்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டே இருப்பான். நானும் அவன் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பண்ணி விட்டுருவேன். பவுட்ரை கொஞ்சம் நீட்டாக போடவே விட மாட்டான். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூஞ்சி ஃபுல்லாக அப்பி விட்ருவேன். நான் குளத்தையிலேருந்தே இப்படி தான் கூப்பிட்டுக்கு முகம் ஃபுல்லாக பவுட்ரு அப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பண்ணுவேன்.
இன்னும் குழந்தையோட ஃபோட்டோஸ்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவனுக்கு அப்போ இருந்தே நான் அப்படி தான் செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி தேர்ஸ்டே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டேன்றனால ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. நான் வந்து எல்லா திங்ஸும் அங்கங்கே கிடந்துச்சா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கையோடு எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. 2 பார்சல் 3 பார்சல் வந்துச்சு. அதில் 2 மட்டும் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேட் மாதிரி. ஸோ செம்ம அழகாக இருந்துச்சுல்ல. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹேங் பண்ணுற மாதிரி வால் ஹேங்கிங். இது வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஹேங்கிங் மீன்ஸ் இதை வந்து டபுள் சைட் செல்லோ டேப் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆணி கூட அடிச்சுக்கலாம். அதுக்கும் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான். அதை வச்சுட்டு அது மேலே ஏதாவது டாய்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ், இல்லை குட்டி பிளான்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக வைக்கும்போது அழகாக பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இதில் 4 பீஸ் வந்துச்சு. நான் 2 அப்புறம் கிளாக் பக்கத்தில் 2 வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்னேன்ல ஐஸ்வர்யம் குட்னஸோட ரெட் வைன் சோப், அது இதுதான். செம்ம சூப்பராக ஸ்மெல் வருங்க. பாத்ரூமில் அந்த ரூம் ஃப்ரெஷ்னரே தேவை கிடையாது. இந்த சோப் இருந்தாலே போதும். பாத்ரூம் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த சோப்போட ஸ்மெல்லு பாத்ரூம் ஃபுல்லாக இருக்கும். ரூம் ஃப்ரெஷ்னரை விட வேறு லெவலாக இருக்கும் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் போட்டுட்டு லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் தோசை அந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி தான் அரைச்சி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் போல் வந்து இன்றைக்கி பாலக் தால் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். பாலக் தால் ப்ளஸ் வந்து தயிர், அதுக்கூட வெண்டைக்காய் பொரியல், இதை வச்சு அப்படியே லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எண்ணெய் போட்டு கடுகு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டு ஒரு 10-12 பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதை 3ஐயும் அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். அதோடு வந்து அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கொட்டி நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணி மூடி வச்சிட்டேன். வெண்டைக்காய் வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதோடு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம் இல்லையா, ஸோ அப்போவே ஒரு 2-3 பூண்டு இருக்குல்ல அதையும் தட்டி உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பாத்திரங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து போச்சு. அப்படியே லன்ச் முடித்த கையோடையே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, நைட் டைமில் தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிப்பேன். மதியானம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது இல்லை இப்போது. மதியம்லாம் முன்னெல்லாம் டைம் இருக்கும் எனக்கு. மதியம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்பேன். ஸோ இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா நைட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் நான் எந்திரிக்கும் போது அப்படியே க்ளீனாக இருக்கும். கிச்சன், ஹால் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மதியம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணாமல் சும்மா அப்பப்போ அங்கங்கே மட்டும் வைப் பண்ணிவிட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டில் தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கோலம்லாம் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நைட் டைமில் தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இது ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். நான் 6 o'clock விளக்கு ஏற்றுவேன். ஈவினிங்கும் விளக்கு ஏற்றுவேன்னா, ஸோ ஏற்றிட்டு ஒரு 7:30 அந்த டயத்தில் வந்து மலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து தோசை ஊற்றுறது, அந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். இது பார்த்திங்கன்னா 8, 9 அந்த டைமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சு வச்சுருவேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து வீடு கூட்டிட்டு மாப் போட்டு போய் தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவேன். நான் இப்போ ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து கிச்சன் அடுத்து வந்து குப்பை விழுகாது. சாப்பிட்டு தட்டோ எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். கிச்சனும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து வீடு கூட்டுறத வச்சுக்குவேன். அதே மாதிரி வீடு கூட்டுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள், டிவி யூனிட், அதுக்கப்புறம் அங்கங்கே எதாவது குப்பை இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து கூட்டுவேன். ஒரேடியாக அப்படியே ஃபுல்லாக கூட்டிட்டு மாப் போடுவேன். அது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர கண்டிப்பாக மற்ற நாள் எல்லாமே நான் வந்து மாப் போட்டுருவேன். இது டைனிங் டேபிள் வந்து இப்போ தான் நான் ஒரு பிளேஸ்மெண்ட் ஒன்று வாங்கினேன். அந்த இது வாங்கினேன். அழகாக இருந்துச்சு. இன்னொன்று இது வந்து டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அழுக்காயிடும். ஸோ 2 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்குவேன். இது அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இன்னும் அடியிலையும் வந்து ஒரு டேபிள் மேட் மாதிரி விரிச்சிட்டு அது மேலே இது வைக்கிறது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். அடுத்து நான் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ எல்லா இடத்துலையும் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த பாட்டிலையும் தண்ணி விடணும். தண்ணி குறைய குறைய இது கொஞ்சம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இலை வந்து அழுகி காஞ்சு போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன், ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். காலையில் ராத்திரி அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாம் நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 10 மேலே நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக கூப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், கூட்டி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கூட்டி வச்சுட்டு இருக்க போகிறேன். ஏன்னா இது இந்த டைமில் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னா தான் காலையில் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். இல்லை மதியானமே நம்ம பண்ணிட்டோம், சாயங்காலமே பண்ணிட்டோன்னா நைட்டுக்குள்ளே கலைஞ்சு கந்தரகுலமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்குறதுக்கு பிஃபோர் இப்போ ஒரு 11 ஆகுதுன்னா 10 தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சு வைப்பேன். நம்மளும் சாப்பிட்ருப்போம். ஸோ அப்படியே உடனே போய் படுக்க வேண்டாம் இல்லையா, ஸோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். இந்த சோஃபா கவர் தாங்க படாத பாடுபட்டுருக்கேன். எப்போ பார் கலைஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன், யாராவது ஏதாவது லிங்க் கிடச்சா எனக்கு அனுப்புங்க. சோஃபா கவர் நீட்டாக விலகாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் வாங்கி பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு மாப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போய் தூங்கிடுவேன். ஸ்கின் கேர் நான் காட்டியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவிலே காட்டியிருப்பேன். அந்த ஐஸ்வர்யம் குட்னஸோட சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அந்த ரெட் ஒயின் சோப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே போயிட்டு லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு தூங்க போயிடுவேன். கரெக்டாக 3:30க்கு அலாரம் வச்சுருவேன். எனக்கு முன்னெல்லாம் 3:30னா 3:10, 3:15, 3:20 அப்படிலாம் நிறைய அலார்ம்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போல்லாம் என்னென்னா 3:30 தான். அதுக்கு மேலே போச்சுன்னா அன்றைக்கி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நம்ம அந்த எஃபர்ட்டே போயிடும். இவ்வளோ நாள் பண்ணது ஒரு 10 நாள் பண்ணால் 11ஆம் நாள் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஏர்லி மார்னிங் பூஜை வந்து 48 டேஸ் தொடர்ந்து பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க டே 4ஓட வீடியோ. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஓகே, பாய்.